வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 14 1 மார்க் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள், புத்தக வினாக்களை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 2 6. இதில் பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது? காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது? தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? நற்றினை குறிப்பு வரையை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 × 2 4. இதில் வேணும் 2 எனக்கு விடை தருக. பேச்சு மொழி எழுத்து மொழி காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? அதே மாதிரி மதிப்பு கூட்டு பொருள் என்றால் என்ன? சான்று தருக. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழியில் இருந்து எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? இதில் பகுபத உறுப்பிலக்கணம், அதே மாதிரி புணர்ச்சி, கலைச்சொல்லாக்கம் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கோடையில் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க. தமிழ் என்ன பேட்டர்னு எப்படி கொஷின் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நார்மலாக நீங்கள் 10th படிக்கும்போது 100 மார்க் எக்ஸாமு, ஆனால் 11th பொறுத்த வரைக்கும் அப்படியே மாறும். 90 மார்க் எக்ஸாமு, 90க்கு நீங்கள் 25 எடுக்கணும். 10 மார்க் இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 × 4 8. இதில் பார்த்தீங்கன்னா காற்றில் ஆடும் புல் வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது? தமிழ் பாண்டியன் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. ஸோ அது கீழே வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா நும் கருத்தை எழுதுக. ரொம்ப முக்கியமான வினா. ஸோ அதே போல் கீழே வந்து பார்த்திங்கன்னா மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. அதே மாதிரி தமிழ் இலக்கியங்கள் கல்வி குறித்து நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை அட்டவணைப்படுத்த. பேச்சு மொழி கவிதையில் பயன்படுத்த 3 வகை கவிஞர்களை குறித்து எழுதுக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் வருகை குறித்து உடன்பட்டு மறுத்து கருத்துக்களை தொகுத்தெழுது. கீழ்காணும் நிகழ்ச்சி நிரலை வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இரு பக்க அளவில் மிகாமல் விடை தருக. 3 × 6 18. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல். சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்னும் தலைப்பில் மேடை பேச்சு. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த தமிழர்களுடைய சிறப்பிடம். அதே மாதிரி பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவன யாவை? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 + 2 6. இதில் செயல் என முடியும் குறள். புறநானூறு பாடல் கேட்டிருக்காங்க. இதான் 11ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.